இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3:8. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த ஒரு வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது நமக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க, கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. தன்னுடைய சரீரமெல்லாம் ஒரே காயங்கள், வேதனைகள், வலிகளோடு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. பிரியமானவர்களே, நடுராத்திரியில கர்த்தரை துதித்து பாடல் பாடி கொண்டிருக்கும் போதோ இதோ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது, அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்பட்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது என்று வேதத்துல பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறக்க போகிறார். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். இருக்கிற இந்த பலவீனம், இருக்கிற இந்த போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில சோர்வுபடுத்தி இருக்கிறதோ, தெய்வ சமூகத்துல உற்சாகமாய் எழும்புங்கள், பலன் அடையுங்கள், போராடி செபியுங்கள். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காமல் போகும். அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியத்திலும் அநேக வருடங்களாக ஆலயம் கட்ட முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்த நிலைமை. திறந்த வாசல் தான், ஆனாலும் எவ்வளவு முயற்சி செய்தும் ஏதோ ஒரு காரியம் அடைக்கப்பட்டே இருந்தது. ஆனால் கர்த்தரை நோக்கி தேடின போதோ, தேவ சமூகத்தில் எங்க கண்களை ஏறெடுத்த போதோ கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தினார். திறந்த வாசலை வச்சாரு, ஆலயத்தை கட்ட கிருபை கொடுத்தார், ஒருவனும் தடை செய்யாதபடி கர்த்தரே இறங்கி வந்து கிரியை செய்தார். உங்க வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் திறக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. திறந்த வாசல வச்சிருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா, தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. அருமையான தேவ பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். எக்ஸாம் செலுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்க. ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான வேலைகளை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமா எங்க வாழ்க்கையில கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்த நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க போன் நம்பர்ல நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் கூகுள் மீட்ல ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களுக்காக, விசேஷமா குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்க நீங்கள் விரும்பினால்
டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க, எங்க குரூப்போட இணையுங்க. ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.